மேலே இருக்கிற நடிகருக்கு நல்ல ஃபேம் இருக்குது. அதனால் உட்காந்து நாட்டாமை பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும். அவர் நிறையா விஷயம் பேசிக்கிட்டு இருக்காரு. அவரை பின்தொடர்ந்து போக முடியாது. இந்த மிஸ்டர் ஜிகே அவர் ஏன் நம்ம விட்டு வைப்பானே, நம்ம ஒரு ஸ்கோரை பண்ணுவோன்னா அது ஒரு போஸ்ட்டை போட்டிருக்கு. கீழே இருக்கான் பாருங்கள், இந்த பையன் ஹிந்தி யூடியூபர். எது போட்டாலும் ஒழுங்காக அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 99% அவன் சொல்கிறது சரியாக இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுவான். உட்காந்து நான் பார்த்தேன், காலையில் பார்த்துட்டு இருந்தேன் அவன் பேசி வச்சுருந்ததை. தமிழில் நம்ம கவனக்குறைவாக இருக்கோம். நமக்கு சரியான தீனி கொடுக்க ஆள் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அங்கிட்டலாம் சில விஷயம்லாம் ரொம்ப அழகாக அனலைஸ் பண்ணி போடுறாங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு என்ன ஒரு எவ்வளோ பார்த்தேன் நான் 1500 பார்த்துருக்கேன் சப்ஸ்கிரைபரு. ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் சப்ஸ்கிரைபர் இருக்கிற யூடியூபர்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப அழகாக நறுக்கு தெரிச்ச மாதிரி வீடியோ போடுறாங்க. தமிழில் நம்மளை ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதை தாண்டி பேசுகிறவங்கள நமக்கு பிடிக்காம போயிடுது. என்ன பண்ணுறது, இவனுக்கு காலமாகிருச்சு. பேட் கேர்ளுக்கு கூட பேசி வச்சுருக்கான். அந்த மேலே அந்த இருக்கிற நடிகர் பேசுனது பேட் கேர்ளை பற்றி ஒரு சின்ன ஷார்ட்ஸ். நாளைக்கு பேச நீங்கள் நிறைய வீடியோ போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாமே போர் அடிக்கிற வீடியோ.